சூப்பரான ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமா சோம்பு, பட்டை வகைகள்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சமா தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பாதி வந்து சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ முட்டையை ஒன்றொன்னா கரண்டியில் உடச்சி ஊற்றி அதை குழம்புல மெதுவாக நம்ம உடையாமல் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டைலாம் வேகிறதுக்காக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக